ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி லன்ச் செய்யறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ திண்டுக்கல் மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்கள் மம்மி இது காலுனா காலோட விரல் வந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் தான் குக்கிங் எல்லாமே ஒரு 2 வீக்ஸாக நான் தான் பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்கி பிரியாணி செய்யலாம்ல, இது நம்ம வீடியோவை எடுத்து போடலாம். திண்டுக்கல் மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாகு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து தனியா, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, கிராம்பு, அதுக்கப்புறம் முந்திரி, ஜாவத்ரி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பெப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைக்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. இந்த மசாலா ரெசிபி டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன், அதை நான் டேக் பண்ணுறேன், அதில் கிளியராக கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். நம்ம வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், ஆனால் பச்சை மிளகா தான் இதில் போடுவோம் ஜாஸ்தி. ஸோ பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சாச்சு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா. அதுக்கப்புறமா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் தான் செய்யலாம், ஆல்ரெடி டைம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ டேக்ஸால் செஞ்சால் தம் வைக்கணும், அதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு குக்கர்லேயே செஞ்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கின்னு நீட்டாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச ட்ரை மசாலா, அந்த பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அது கூட நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மளை நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணோடனே அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளேவர், அந்த மசாலா நம்ம போட்டோம் இல்லையா, அந்த பவுடர் மசாலா, அது நல்லா அந்த ஃப்ளேவர் வெளியே வரும் நம்மளுக்கு. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணிக்கணும். நான் 2 ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிக்கினேன். அது நல்லா வதங்கி ஒரு மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம், இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன், மட்டன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ மஷ்ரூம் பிரியாணி தான் நம்ம செஞ்சோம். ஸோ மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இது கூட. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். நாங்கள் இந்த வாட்டி எப்படி செஞ்சோன்னா புல்லட் ரைஸில் தான் செஞ்சோம். பாஸ்மதி ரைஸோ இல்லைன்னா ஜீரா ரைஸோ எடுக்கல, புல்லட் ரைஸில் தான் இந்த வாட்டி செஞ்சிருந்தேன். ஸோ புல்லட் ரைஸு, அதுக்கப்புறமா தண்ணி, 1/2 லெமன் ஊற்றி இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா 3 விசில் வச்சுட்டா கரெக்டாக உதிரியாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் ஓப்பன் பண்ணி தம் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. காமிக்கிறேருங்கோ. இப்போ குக்கரில் விசில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக தான் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை சூப்பராக வந்துட்டுல. ஆமாம், சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திண்டுக்கல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இது கூட ஒரு எக்கு, அதுக்கப்புறமா ரைத்தா. இது யாருக்குன்னா எங்கள் மம்மிக்கு. எங்கள் மம்மிக்கு கொடுத்துட்டு. எப்படி மம்மி இருக்குது? சூப்பராக இருக்குது பிரியாணி. சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குது திவ்யா? டேஸ்ட் பண்ணலன்னு சொல்லணும். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பராக வந்திருக்கு. எக் வந்துச்சா? எக்கு. எஸ். ஓகே, நானும் போய் சாப்பிட்றேன். சாரி, வாய் கொஞ்சம் ரோலிங் ஆயிடுச்சு. முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அண்ணது வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் போய் கொடுத்துட்டு வர போனோம். எங்கள் மம்மி தான் இப்போ வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ லொக்கேஷன் சொல்ல போகிறாங்க எங்கள் மம்மி. எனக்கு லொக்கேஷன் எங்கன்னு தெரில. ரைட்டு பக்கத்துல எங்கள் மம்மி லெஃப்ட்ன்றாங்க. பார்க்கலாம் வாங்க. எங்கள் மம்மி எடு செல்மா சொல்.
ஒரு லொகேஷன் சொல்லு. ஏய், சீ, போ, தூர. நீ லொகேஷன் சொல்லுமா? ஏய், உனக்கு படிச்ச வேஸ்ட் நீ போ. லொகேஷன் தெரியல, சரி. இவ்வளவு தெரியல. ஆ. போக ரைட்ல தான் வரும். ஆ. ரைட்ல வரும். அதே ரைட்ல வந்து அந்த செவுரு பக்கத்துல லெஃப்ட்ல போ. அது தெரியல பாரு. நீ இரு ஒரு நிமிஷம் மாமி ப்ளீஸ். நீ சொல்லு உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ரைட்ல. ஆ சோ அது பக்கத்துல லெஃப்ட்ல போனோம். ரைட் பக்கத்துல லெஃப்ட். ரைட்ல தான் சொல்லிருப்பேன் நானு. ரைட்ல நம்ம நேரா போயிட்டு பா. போலீஸ் பக்கத்துல லெஃப்ட்ல. போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கி எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கி ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. கொடுக்கலன்னா அவ்வளோதான். எங்கள் மம்மி டெய்லி சொல்லினே இருக்கிறாங்க. அதனால தான் போயின்னு இருக்கிறோம். ஓகே கரெக்டாக ஸ்கூல் விடுற டைமில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லு டிராஃபிக் அந்த ரோட்டில். அந்த ஸ்கூல் 2 ஸ்கூல் வேன் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அதால் டிராஃபிக் கேட்டு இருந்துச்சு. இங்கே எங்கே நாங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ண போனோம்னா அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ இதுதான் அந்த ஸ்கூலு. எதோ நினச்சி எங்கள் அண்ணாது மட்டும்தான் கரெக்டாக ஃபில் ஆச்சு எஸ்ஐஆர். எங்கள் ஊரில் வந்துட்டு எஸ்ஐஆர் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நானும் எங்கள் மம்மி இதெல்லாம் சப்மிட் பண்ணும்போது எங்கள் அப்பாது டீட்டெயில்ஸே கிடைக்கல. இப்போ தான் எங்கள் அப்பாது டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு. எங்கள் அண்ணாது மட்டும்தான் அதை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு மறுபடியும் வாபஸ் வருமா. ஸோ வந்தப்போ மறுபடியும் தருவோம். ஓகே கொயக்கா வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வர வரையில் 100 ரூபா கேஜின்னு சொல்லிட்டு சரி ஹாஃப் கேஜி கொஞ்சம் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸும் போட்டிருந்தேன். அது வரல. இதோட ட்ரெஸ்ஸு இது இன்னர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். ட்ரெஸ் வந்து பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. ஹாட் செட் மாதிரி இப்போ நெக்கு அளவு கொடுத்துருக்குறாங்க. டிசைன் பாரு. இது டாப் 2 பீஸ். நான் டக் பிச்சுப்பேன். இவ்வளோ பயந்துராதீங்க இவ்வளோ பெருசா ஆடிட்டு. இப்போ இது டாப்பு, அதுக்கப்புறமா பேண்ட். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கேன். சரி காது கட்டு 3வது கட்டு மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 91ல ஒரு கட் ஆச்சு. 91ல ஒரு கட்டு போட்டேன். திரும்ப வந்து இப்போ ஒரு காலுக்கு ஒரு கட்டு. அதை புரிஞ்சுக்குவாங்க அவங்களே. ஃபோன் எடுத்துடி. நீ வாமா நீ வாமா. சாமி எடுத்தீங்க இல்லை என்ன இங்கே வீட்டுக்கிட்டே இருக்கிற புத்தூர்கட்டு சென்டர். இந்த கட்டு சேஞ்ச் பண்ணும்போது தான் மம்மி கொஞ்சம் லைட்டாக டயர்டான மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மறுபடியும் அவங்க அது போன் கூடிச்சான்னு சொல்லி பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டு புதுசு மாற்றின்னு வந்தாச்சு. இது 3வது கட்டு. லாஸ்ட் டைம் கட்டு போட்டப்போ ரொம்ப டைட்டாக இருந்தது. இப்போ இந்த வாட்டி போடும்போது கரெக்டாக சொன்னியா? கட்டை போட்டாரா? லாஸ்ட் டைம் என்ன வலி திவ்யா. அந்த இந்த குச்சி வைக்கிறாங்க இங்கே மட்டும் வந்துச்சு. ப்ரெஸ் ஆகும்போது வலி. ரொம்ப துடிச்சிட்டேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.